ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி பிந்தி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதோட தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸாக இருக்கணும். வெண்டைக்காவை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே மசாலா ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரியே எல்லா வெண்டைக்காவிலையும் வச்சுடுங்க. பாருங்கள், இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க, மேரினேட் ஆகட்டும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். மூணுலேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. மெதுவாக பொறுமையாக வதக்குங்க. எல்லா பக்கமும் எண்ணெயில் ஃப்ரை ஆகணும், அந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போது நான் ஸ்டஃப் பண்ணது போக கொஞ்சம் மசாலா இருந்தது, அதையும் மேலே சேர்த்துடுறேன். ஒரு மூடி போட்டு 3லேருந்து 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். பாருங்கள், வெண்டைக்காய் வெந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய வெண்டைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதம், லெமன் சாதத்தோடு சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.